இஸ்லாமியர்கள் பிற மத வழிபாடுகளில் பங்கேற்பதற்கான கட்டுப்பாடுகளை பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நிராகரிப்பதாக தெரிவித்ததை அடுத்து அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டத்தோ டாக்டர் முகமது அக்மல் சலே கடுமையாக விமர்சித்துள்ளார். பிரதமர் அன்வார் சொன்னால் நான் கேட்க வேண்டுமா எனும் கேள்வியுடன் பிற மதத்தினர் இஸ்லாமிய விவகாரங்களில் ஈடுபட வேண்டியதில்லை என்றும் தெரிவித்தார். இஸ்லாமியர்களுக்கான வழிகாட்டுதலை முன்னிலைப்படுத்தியிருக்கும் ஜாக்கிம் குறித்து இஸ்லாமியர் அல்லாதவர் ஏன் கவலைப்பட வேண்டும் எனும் கேள்வியை டத்தோ டாக்டர் முகமது அக்மல் சலே முன்வைத்துள்ளார். உலக அளவில் இஸ்லாமியர்களின் செயல்பாடுகளில் முட்டுக்கட்டையாக பலரும் இயங்கி வருவதால் இந்த விவகாரத்தில் இஸ்லாம் அல்லாதவர்கள் ஒதுங்கி இருந்தால் நல்லது என்றும், அன்வார் சொல்லிவிட்டார் என்பதற்காக இஸ்லாமியர்களுக்கான கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்தாமல் இருக்க முடியாது என்றும் டத்தோ டாக்டர் முகமது அக்மல் சலே தெரிவித்தார். சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜாகிர் நாயக் மலேசியாவில் சொற்பொழிவாற்றுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் பெர்லிஸில் அவர் சொற்பொழிவாற்றியது எப்படி எனும் கேள்வியை துணை அமைச்சரும் ஈப்போ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினருமான குலசேகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக முன்னமே தாம் உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசித்தியனுடன் பேசியதாகவும் உள்துறை அமைச்சு சம்பந்தப்பட்டவரிடம் விசாரணை நடத்துவதாகவும் துணை அமைச்சர் குலசேகரன் கூறினார். தொடர்ந்து இஸ்லாம் அல்லாதவர்கள் மீதும் குறிப்பாக இந்து மதத்தினர் மீது அவதூறுகளை பரப்பும்படியான சொற்பொழிவுகளை ஆற்றிய ஜாகிர் நாயக் மீது உள்துறை அமைச்சு நடவடிக்கை எடுக்கும்படியும் சட்ட சீர்திருத்த அமைச்சின் துணை அமைச்சர் குலசேகரன் வலியுறுத்தினார். பாலஸ்தீன ஆதரவு பேரணியில் பங்கேற்ற மாணவியிடம் பாதுகாவலர் ஒருவர் பாலியல் சீண்டல் புரிந்ததாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பாதுகாவலர் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டத்தோ ரூஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண் போராட்டத்தின் போது 5 பாதுகாவலருடன் தனிநபர் ஒருவர் தம்மை விசாரித்ததாகவும் தனி அறைக்கு வரும்படி அழைத்ததோடு கழிப்பறைக்குள் இழுத்ததாகவும் புகார் அளித்த நிலையில் இதில் தொடர்புடைய சம்பந்தப்பட்ட பாதுகாவலர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளதாகவும் கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ரூஸ்டி முகமது ஈசா கூறினார். பள்ளிகளில் தனியார் கடன் நிறுவனங்கள் நிதி ஆலோசனை வழங்குவதற்கு கல்வி அமைச்சு எந்த ஓர் ஒப்புதலும் வழங்கவில்லை என்று கல்வி அமைச்சர் ஃபாத்திலினா சீடேக் தெரிவித்தார். அரசு அதிகாரிகளுக்கு தனியார் நிறுவனங்கள் நிதி ஆலோசனைகளை வழங்கும் எண்ணம் இருந்தால் அதை பள்ளிகளில் நடத்த வேண்டாம் என்றும், லாப நோக்கம் கொண்ட தனியார் நிறுவனங்கள் பள்ளிகளில் இருந்து விலகி இருங்கள் என்றும் ஃபாத்திலினா சீடேக் தெரிவித்துள்ளார். கல்வி கழகங்களை சார்ந்த அரசு ஊழியர்களுக்கான கடன் மேலாண்மை திட்டங்கள் குறித்து தனியார் நிறுவனங்கள் ஆலோசனைகள் வழங்கி வருவதாக வெளிவந்திருப்பது குறித்து முன்னாள் கல்வி அமைச்சர் மஸ்லி மாலிக் கேள்வி எழுப்பிய நிலையில், கல்வி கழகங்களில் தனிப்பட்ட முயற்சியில் தனியார் நிறுவனங்கள் இம்மாதிரியான ஆலோசனைகளை வழங்கி இருக்கலாம் என்றும், கல்வி அமைச்சும் மாநில கல்வி இலாக்காவும் இது தொடர்பாக எந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கும் ஒப்பந்தமோ ஒப்புதலோ வழங்கவில்லை என்றும் ஃபத்ரினா சீடேக் விளக்கமளித்தார். தேசிய குடிநுழைவு துறையினர் நடத்திய சோதனையில் 36 லட்சம் வெள்ளி மதிப்பிலான கடத்தல் பொருட்களுடன் 10 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோலாலம்பூரில் பிரிக்ஃபீல்ட்ஸ், ஸ்லாங்கூரில் கிள்ளான் மற்றும் வெவ்வேறு பகுதிகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு ரொக்கப் பணங்கள், தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தேசிய குடிநுழைவுத்துறை இயக்குனர் டத்தோ ஜகாரியா ஷாபான் தெரிவித்தார். இச்சோதனையின் போது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருந்த 10 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 8 பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் 2 பெண்கள் இந்தோனேசியாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட 10 வெளிநாட்டினரும் சட்டவிரோதமாக மலேசியாவில் தங்கியிருந்தது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் கூலியாட்கள் மட்டுமே என்றும், அவர்கள் இந்தியா, இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக ஆட்களையும் பொருட்களையும் மலேசியாவுக்குள் கொண்டு வருவதாகவும், ஒரு நாளைக்கு 15,000 வெள்ளி முதல் 60,000 வெள்ளி வரையில் சட்டவிரோதமாக வருமானம் ஈட்டுவதாகவும் தெரிய வந்துள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த லாரி எதிர் திசையில் வந்த 2 வாகனங்களை மோதி விபத்துக்குள்ளானதில் வாகனத்தில் இருந்த ஓட்டுநரும் பயணியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நேற்று மாலை 4:50 மணி அளவில் கோத்தபாருவிலிருந்து குவாமுசாங் செல்லும் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக
கோலக்ராய் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் மஸ்லான் மமாட் தெரிவித்தார். விபத்தில் பாதிக்கப்பட்ட மற்றொரு வாகனத்தில் இருந்த மேலும் இருவர் படுகாயமடைந்த நிலையில் சுல்தான் இஸ்மாயில் பெட்ரா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், லாரி ஓட்டுநர் சிராய்ப்பு காயங்களுடன் தப்பியதாகவும் கோலக்ராய் மாவட்ட காவல்துறை தலைவர் மஸ்லான் மமாட் தெரிவித்தார். தலைநகரில் போக்குவரத்துக்கு நெரிசலை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த வணிக கூடாரங்களை கோலாலம்பூர் நகராண்மை கழகம் பறிமுதல் செய்தது. நேற்று இரவு தலைநகரின் ஜலான் துவாங்கு அப்துல் ரகுமான் ஜலான் தாங்வாங்கி சாலைகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் 8 வணிக கடைகளுக்கு சொந்தமான பொருட்களை பறிமுதல் செய்ததாகவும் 6 வணிக கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டமாரஞ்சயா ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் 2ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு அபிஷேகங்களை தொடர்ந்து ஹோம மந்திரங்களுடன் விசேஷ பூஜை நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர். ஆலயத்தில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.